நாட்டில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்ன? அதனை தீர்வு கண்டு ஒற்றுமை ஏற்படுத்துவது எப்படி என்பதை பள்ளி மாணவிகள் வசனம் இன்றி நடித்து காட்டி ஒற்றுமையை உணர்த்தினர். ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்றது நாம் அறிந்தது. கோவையில் உள்ள செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இப்பள்ளியில் பயிலும் மாணவிகள் தங்களை 4 குழுக்களாக பிரித்து கொண்டனர். ராயல்டி, ஹானர்ஸ், சேரிட்டி, ட்ரூத் என ஒவ்வொரு குழுக்களும் வண்ண வண்ண நிறத்தில் சீருடைகள் அணிந்து மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆண்களுக்கு பெண்கள் நிகர் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இராணுவ கட்டுப்பாட்டுடன் அணிவகுப்பு செய்து பார்வையாளர்களாக வந்த பெற்றோர்களை அசத்தினர். மிடுக்கான நடையுடன் நேர்கொண்ட பார்வையுடன் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க கட்டுக்கோப்பான வீர நடையை மாணவிகள் வெளிப்படுத்தி பாராட்டை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் மைதானத்தில் வண்ணமயமாக அரங்கேறியது. தேசிய கொடியின் வர்ணத்தில் பரதநாட்டியத்துடன் நிகழ்ச்சிகள் தொடங்கியது. மாணவியரின் நளின நடன அசைவுகள் அவர்களது தனித்திறன்களை எடுத்துரைக்கும் விதமாக அமைந்திருந்தது. இந்தியாவில் வணிகம் செய்கிறோம் என்ற பெயரில் நுழைந்த ஆங்கிலேயர்கள் படிப்படியாக இந்திய நிலப்பரப்பினை கைப்பற்றியதை விவரிக்கும் விதமாக மாணவிகள் நாடகத்தை அருமையாக அரங்கேற்றம் செய்திருந்தனர். பாரத தேசத்தில் மொழி வாரியாக, இன வாரியாக, மதம் வாரியாக மக்கள் பிரிந்து கிடப்பதை வெளிப்படுத்தும் நாடகம் அனைவரையும் கண் அகல பார்க்கச் செய்தது. இந்தியாவில் பிரிவினைகளை பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் பாரத தேசத்தை கைப்பற்றும் நாடகம் தத்ரூபமாக அமைந்திருந்தது. நாட்டின் விடுதலைக்காக ஜாதி மத பேதங்களை கடந்து அனைவரும் இந்தியர் என்ற ஒன்றுபடும் காட்சிகள் பெரும் கைத்தட்டலை பெற்றன. ஒன்றுபட்ட இந்தியாவின் பெருமைக்கு ஒற்றுமையே வெற்றியின் விழுதாக அமையும் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக இந்த நாடகம் அமைந்திருந்தது. அச்சம், மடம், நாணம் தவிர்த்து பெண்கள் நிமிர்ந்த நடையுடன் எப்படி சமுதாயத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் விதமாக காட்சிப்படுத்தப்பட்ட நாடகம் பெண்களின் பெருமையை உயர்த்தி பிடிப்பதாயிருந்தது. தேச ஒற்றுமையும் தேச ஒருமைப்பாட்டையும் இந்தியர்களாகிய நமது ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருந்த இந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டிய மாணவிகளுக்கு பரிசுகள் கொடுத்து பள்ளி நிர்வாகம் பாராட்டியது. The Academic Council honor Mrs. Mary Victoria for Tamil, Mrs. Shiny Anthony